மன்மதல்லையை வென்றா உண்டோ ஏலே ஏலே குட்டி. என்ன? நான் ஒரு விஷயத்தை கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கன சிலுக்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. ஆளை மூஞ்சி பாரு, வந்துட்டோம். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பக்கட்டையால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. அரே நாட் அஷே. கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன், வாங்க. வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையா? இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? ஒருவேளை அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன் இருங்க. சின்ன புடலங்காயா? இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது, என்ன? சரியா? Hey Giri, what do that? பெரியம்மா, புடலங்கா is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you. Get away, get away, get away, get go. இங்கிலீஷ் கேக்குறத பாம்பு கையில சேர்த்துக்கலாம். அவனுங்க சொன்ன மாதிரியே நாம இப்ப 3 பேரும் காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அவனுங்க சொன்னதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. அப்படின்னா அவனுக்கு கொடுத்த ரூட் எடு, அதுல தானே மேப் இருக்கு. என்னது? என்னடா வளர? அதுல தான் ரூட் தான் மேப். மண்ட குழம்பிருச்சு அவனுக்கு. தாதா கொடுத்தது மேப் இல்ல, ஆப்னு சொன்ன போதுமா? டேய், அவனுக்கு ஆப் வைக்கிறதுக்குள்ள நீ மேப்பை தேடுறா. யார் தான் தப்பு பண்ண மாட்டாங்க, அதை வச்சே கலாய்க்கிறீங்க. நீ மேப் எடு. இதாயா மேப். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நம்ம வந்த ரூட் கரெக்ட் தானான்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அத நீ அங்க இருந்து பாக்குறதுனால தான் டவுட். இங்க வந்து பாரு, டவுட் கிளியர் ஆயிரும். சரி பாரு. இங்க பாரு. நோ 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 நோ, அங்க பார்த்தாலும் இங்க பார்த்தாலும் எனக்கு என்ன தப்பா போற மாதிரி தெரியுது. அது இது சரியான மேப்ல அவன் தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டேய், அவன் தப்பு பண்ணலடா, நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் வந்துட்டு இருக்கோம். நாம எங்க இருந்து வந்தோம்? வீட்ல இருந்து. அப்படினா ஒன்னு பண்ணுவோம், இந்த மேப் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ரூட்டை புடிச்சு காட்டுக்கு வருவோம். டேய் யாரா அவன்? மறுபடியும் வீட்டுக்கு போகணுமா? அமர், அக்பர் சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. நாம இந்த மேப் படி காட்டுல ரூட் போட்டாதான் வீட்டுக்கு போய் சேர முடியும். என்ன சொல்ற? அப்படினா அமர் நீயே சொல்லு, நாம காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? அமர் நீ சொல்ற, நான் கேக்குறேன். சொல்லு. நிறுத்துங்க. ஆண்டவா, காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? நீ தான் கரெக்டா சொல்லணும். காட்டுக்கு போலாம். எஸ், கைய கொடு. பெரிய அறிவுடா. உன் பேரை ஒரு தடவை சொல்லு. யாரு? அமர். என்னடா? இந்தா. டேய், என்னடா வழியில மரம் விழுந்து கிடக்குது? மரம்னா விழத்தாம்பா செய்யும். அப்ப பின்னாடி போலாமா? அப்படினா வீட்டுக்கா? டேய், வீட்டுக்கு போறத பத்தி பேசுறடா. அப்ப எங்க தான் போறது நாம? மரம் இருக்கிற வரைக்கும் எப்படா அதை தாண்டி நம்ம போக முடியும்? அப்படினா ஒன்னு பண்ணலாம், நம்ம அந்த வழியா போனா என்ன? டேய், அது எந்த வழினா தெரியாது. நாம மேப்ல இருக்கிற மாதிரி போறோம். அதத்தான் நானும் சொல்றேன். மேப்ல ரூட் எப்படி இருக்கு? வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுல. நாம ஒரு வேலை செய்யலாமா? ஜீப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம். அவங்க நமக்கு சரியான ரூட் காட்டுவாங்க. ஐயோ, இவ அறிவுல ஆணி அடிக்கணும்டா. டேய், நீ என்ன பெரிய அறிவாளியா? அப்பவே கூட்டி வரணும் சொன்னல. அதுக்கு துப்பில்ல. உன்னை கொன்னுடுடா. தற்கொலை பண்ணி வேண்டாம். டேய், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்கடா. 3 பேரும் ரோட்ல கிடக்குற மரத்தை தூக்கி போடுற வழியை பாப்போம். அதெல்லாம் நான் செய்றேன். முதல்ல நீ கீழ இறங்கு. ஓ, எல்லாம் இறங்குடா. என்னடா இவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த பெரியவங்க சொல்றத கேட்கறதே இல்லப்பா. நாம 3 பேரா சேர்ந்து போனா வேலை உருப்படாதுன்னு வாங்க. இப்ப அது நடந்து போச்சு.
அப்படின்னா நம்ம 3 பேர் பிரிஞ்சிடலாம். அது முடியாது. ஏன் முடியாது? 3 பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு. இப்ப தனியா வர போ சொல்றியா? தனியா போனா அவன் தெரியுமா? சாவு சொல்றியா? டேடே செத்தாலும் பரவாயில்லடா. அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இன்னும் 2 நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம். 3 பேரும் தனித்தனியா தேடுவோம். 3 பேரும் தனியாவா? அதை தாண்டா சொன்னேன். இப்ப நாம 3 பேரும் 4 திசையிலும் தேடணும். ஓகே? எனக்கு ஓகே. அப்புறம் இல்ல எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க. நீ ஏற்கனவே இங்க வந்திருக்கல. எப்படி உள்ள போகணும் நீயே சொல்லு. இந்த வழியா போனா ஒரு சின்ன கதவு இருக்கு. அந்த கதவை எலி குட்டி மூட மாட்டான். எனக்கு வேண்டி எப்பவும் திறந்து வச்சிருப்பா. நம்ம அந்த வழியா போலாம். வேணாம்டா சொன்னா கேளுடா. நான் கூப்பிடுறேன்ல. அவளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிட்டா. சொன்னா புரியாது உனக்கு. வாடா. ஏறு. பாத்து மெதுவா. திருட வரும். ஆளும் மண்டையும். இவன் ஏற்கனவே இங்க வந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமாடா. டேய் நீங்க அந்த பக்கம் போங்க. நான் இந்த பக்கம் போறேன். எலிக்குட்டி இந்த பக்கம் தான் இருக்கா. டேய் நீ எதுக்காகடா எலிக்குட்டி ரூமுக்கு போற? நான் ரூம்ல தூங்குவா போறேன். நீங்க போங்க. சரி நீ இப்படி போ. ஹாய். சொல்லிட்டாளே இவ காதல. அமரே நாம பேசாம இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் நட வேண்டி கிடக்கு. வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்னடா பண்ற? இல்ல இதுக்குள்ள சிலையை ஒளிச்சு வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாரு. லைட்டுக்குள்ள லைட் அடிக்கிறியடா. டியூப் லைட். லைட் எரியுதோ? பல்பு போச்சு போ. பேசாமவா. இருட்டுல எங்கன்னு போய் தேடுறது? அங்க போய் பாப்போம். யாரையுமே காணாம. என்னவோ நடக்குதுங்க. ஒன்று என்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கணும். என்னது? இனிமே இங்கே படுக்கிறது நல்லதில்ல. சிலை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இருக்கும். வாயமுடா. அது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு போகணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டி சாத்தான்கள ஒருத்தன் என்ன கடிச்ச கடியை என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? உன்ன 4-5 தெருநாயே கடிச்சிருக்கு. அந்த சிலைக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொல்றாங்க. கோடி கணக்குல பணத்தை பாத்துறலாம். அப்படின்னா கடத்த சொன்னவனுக்கு அதை கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டா நாம கோடீஸ்வரன் தானே. கிடைக்கும். அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நம்மள கோணியை போட்டு அமுக்கி கும்மி அடிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சிலையை நம்ம திருடி ஆகணும். புரியுதா? தான் செய்ய வந்தோம். இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லனா உன்னை நான் எப்படி சந்திச்சிருப்பேன்? எப்படி இந்த பெட்ல நான் தலை சாச்சு படுத்திருப்பேன்? எல்லாம் அந்த சந்திரனோட விளையாட்டு. தேங்க்யூ சந்திரன். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இவன்டாது மார்கழி மாசம் நாய் மேல கல்லடிக்கிறதுக்குனே சில கும்பல் அலையுதுப்பா. எலிக்குட்டி, எலி என்ன எதுக்கு பயப்படுத்துற? நீ பயப்படாத. நீ கதவு தர. நான் எப்படியாவது ஓடி தப்பிச்சிடறேன். நீ கதவு தர. சரி, நீங்க போய் ஒளிச்சுக்கோங்க.
என்ன தூக்குற நேரத்துல ஏன் தொந்தரவு பண்ற? என்ன விஷயம்? படத்தா தூக்க வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினப்பாவே இருக்கு எலிக்குட்டி. மரியாதையா வெளியே போ. இங்க ஏதோ சத்தம் கேட்டத. யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வரல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போயாகணுமா? நாம 2 பேரும் இந்த ராத்திரியில ஒரு டூயட் பாடினா நல்லா இருக்கும். ஒரு இழவு தேவையில்ல. கிளம்பு கிளம்பு சொல்றல. போ போ. அடி பாவி மகள, என் கனவெல்லாம் காணல் நீராக்கிட்டியடி. கிரி கிரி கண்ணா, ஒரு வழியா நீ மனசு மாறிட்டேன்னு நினைக்கிற இல்ல இலைக்குட்டி? ஆமா ராஜா. இலைக்குட்டி, கதவை தொடடி செல்லாம். என் காதலுக்கு இருந்த ஒரே ஒரு தடயம் தவிடுபுடியா போயிடுச்சு. இனி யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அடிக்கிறதையெல்லாம் அடிச்சுட்டு பொய்யோட சொல்ற. என்ன அடிச்சது நீதானே? உண்மை ஒத்துக்கடா. போய் பேசாத.